வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில யூஜிடிஆர்பி தமிழ் 2026 கண்டிப்பா நடக்கும் நம்பலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த டிஆர்பி தமிழ்ல வெற்றிக்கான வழிமுறைகளை பத்தி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்றேன் சார். பொதுவா நம்ம டிஆர்பிக்கு படிக்கணும்னா முதல்ல பொறுமை வேணும் சார். வாசிக்கக்கூடிய பழக்கம் நீங்க ஏற்படுத்திக்கணும். அதிகமான புத்தகங்களை படிக்கணும். சும்மா வேலைக்கு போகணும்னு எண்ணத்தோட படிக்காதீங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு படிங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு படிச்சீங்கன்னா வேலைக்கு போயிடுவீங்க. இல்லை நான் வேலைக்கு போவேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஃபர்ஸ்ட் பொறுமை, நிதானம். அதையே நினைக்கணும். மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக்கிங்க. அதிக நேரம் படிக்கிறவங்களால மட்டும்தான் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும்னு ஒரு ஆய்வே சொல்லியிருக்கு. நம்மளால படிக்க முடியல, நீண்ட நேரம் படிக்க முடியல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்க முடியலனா நீங்க போட்டித் தேர்வுக்கு அன்ஃபிட். நிறைய வாசிக்கணும். அது நீங்க தினத்தந்தி பேப்பரா இருக்கட்டும், ஆனந்த விகடன் புத்தகமா இருக்கட்டும், இல்ல நீங்க புக்கா கூட இருங்க. நீங்க படிக்கக்கூடிய பழக்கத்தை தான் முதல்ல ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். மற்றதெல்லாம் அது அடுத்தது தான். அடுத்தது சிலபஸ். சிலபஸ் தெரியாம படிக்கிறவன் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது ரொம்ப 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 தப்பு சார். அடிப்படையான பாடங்கள் என்ன? நம்ம தமிழ் தான் படிக்கிறோம்னா கண்டிப்பா நமக்கு அடிப்படையான பாடங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சங்க இலக்கியங்கள். இது நீங்க பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாத்துலயுமே சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு இருக்கு. இந்த 8 தொகை 10 பாட்டுக்கு நம்ம கிட்ட புக் இருக்கா? இதுல என்ன ஒண்ணுன்னா, யாருக்கிட்ட கேள என்கிட்ட புத்தகம் இல்லை, என்கிட்ட மெட்டீரியல் கிடையாது. இது என்னன்னா, நீங்க காலேஜில் படிச்சிருந்தா நீங்க எப்படி புத்தகம் இல்லாம படிச்சிருப்பீங்க? எனக்கு இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. இது வரைக்கும் என்கிட்ட சேர்ந்து படிச்சவங்க ஏகப்பட்ட பேரு சொன்னதுதான், ஐயா என்கிட்ட மெட்டீரியல் கிடையாது, என்கிட்ட புத்தகம் இல்லை. அப்ப நீங்க புத்தகத்தை என்ன பண்ணீங்க? புத்தகத்தை வீசிக்கு போடாதீங்க சார். இது ரொம்பவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். புத்தகமே இல்லாம நீங்க எம்ஏ எப்படி வாங்குனீங்க அப்படிங்கிறது ஆச்சரியமானது ஒண்ணு. இன்னொன்னு, மேக்சிமம் எல்லாமே படிச்சதை மறந்துடுறாங்க. என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அடிப்படையாக இருக்கக்கூடியது உங்களுக்கு சங்க இலக்கியம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பெருங்கலம், புறப்பொருள் வெண்பாமாலை, யாப்பெருங்கல காரிகை, தண்டி அலங்காரம், நம்பியக பொருள், இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள். சங்க இலக்கியம் இதெல்லாம் புத்தகத்தை நீங்க வாங்கி வாங்கி வச்சுக்கணும். சும்மா 2 இலக்கிய வரலாறு 3 இலக்கிய வரலாறு படிச்சு தயவு செய்து யாருமே வேலைக்கு போக முடியாது. சிலர்லாம் ஒரு 2-3 இலக்கிய வரலாறை வச்சுக்கிட்டு இந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி படிக்கலாம், இதை படிச்சாலே போதும் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. இலக்கிய வரலாறுல நான் எந்த இலக்கிய வரலாறு வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க சார். நீங்க 25 இலக்கிய வரலாறு கூட வச்சுக்கோங்க. அதுல திறனாய்வு சிலபஸ் ஃபுல்லா இருக்கா? நாட்டுப்புறவியல் ஃபுல்லா இலக்கிய வரலாறுல கவர் ஆகுதா? சிலபஸ் எடுத்துக்குங்க. திறனாய்வு கவர் ஆகுதா? நாட்டுப்புறவியல் கவர் ஆகுதா? இதழியல் கவர் பண்றாங்களா? இணையத்தமிழ், கணினி தமிழ், இது புதுக்கவிதையினுடைய இலக்கணம் ஃபுல்லா அந்த சிலபஸை பார்த்துட்டு உள்ள போய் பாருங்க. இலக்கணம் புறப்பொருள் வெண்பாமாலை ஃபுல்லா இருக்கா? கொலு இருக்குதா? பாட்டு இருக்குதா? துறைகள் இருக்கா? தொல்காப்பியத்துல நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணவியல், தொகை மரபு அப்டு குற்றிலுகுது புணர்ச்சி வரைக்கும் ஃபுல்லா டெப்தா இருக்கா? நூற்பா இருக்கா? எந்த இலக்கிய வரலாற்றாச்சும் இருக்கா? அப்ப இலக்கணத்தையே படிக்காம இலக்கியத்தை பற்றி படிச்சு வேலைக்கு போலான்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஒரு யூஜிடிஆர்பியோ பிஜிடிஆர்பியோ நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா 10 சிலபஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், அதாவது நான் மெட்டீரியல்னு சொல்றது புத்தகம், இந்த புத்தகத்தை கலெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே போதும். இதெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கணுன்னே அவசியம் கிடையாது. இப்ப தொல்காப்பியம்னு எடுத்துக்கிட்டா தமிழண்ணல் ஐயா போட்டிருக்காங்க,
திருஞான சம்பந்தம் ஐயா போட்டிருக்காங்க, மாணிக்க வாசகம் ஐயா போட்டிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து மார்க்கெட்ல இருக்கு. எல்லா இதுக்குமே இப்ப சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவி சுப்பிரமணியன் புக்கு, சாமி சிதம்பரனார் புக்கு, பாலசுப்ரமணியன் ஒருத்தர் எழுதின புத்தகம், இப்படி ஏகப்பட்டது மார்க்கெட் இருக்கு. தனித்தனியா வாங்கி படிக்கிறீங்களா? நற்றிணை தனியா, குறுந்தொகை தனியா, எல்லாமே புத்தகம் இருக்கு. சும்மா வந்து நெட்ல போயிட்டு தொலைவாதீங்க, அது தப்பு. புத்தகத்தை வந்து வாங்கி படிங்க. எல்லா புத்தகமும் வாங்கி படிச்சா மட்டும்தான், அதாவது நான் தான் சொல்றேனே, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் யூடியூப்ல எந்தெந்த புக்கு படிக்கிறதுன்னு தெளிவா போட்டிருக்கேன். ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட 800 வீடியோ பக்கமா யூடியூப்ல போட்டிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. இப்ப நாங்க வந்து கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி 100% வந்து ரிசல்ட் ஓரியன்டேடு. பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி எல்லாமே ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. அதை பத்தி நான் முழுசா சொல்ல விரும்பல. எங்ககிட்ட எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னா, நாங்க வந்து லைவ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் முழுக்க 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 கூகுள் மீட்ல வருஷத்துக்கு 365 நாளும் எங்ககிட்ட கிளாஸஸ் இருக்கும். சும்மா வந்து கால் பண்ணாதான் கிளாஸ் எடுப்போம்னு கிடையாது. இப்ப கூட நாங்க யூஜிடிஆர்பி வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. திங்கள், புதன், வெள்ளி, வாரத்துல 3 நாள் எங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்க ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நான் காட்டுறேன். அதே மாதிரி டெஸ்ட் மெட்டீரியலும் கொடுத்துருவேன். எங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒரே ஒரு பயிற்சி கட்டணம் தான். நீங்க யூஜிடிஆர்பி படிச்சாலும் அதே ஃபீஸ் தான், பிஜிடிஆர்பி தான், அது ஒரே ஃபீஸ் தான். இப்ப நீங்க யூஜிடிஆர்பிக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க, உங்களால வந்து இந்த வருஷம் பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியலன்னா அப்படியே பிஜிடிஆர்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப வந்து எங்க கிட்ட பிஜிடிஆர்பிக்கு படிச்சாங்க, எல்லாமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகல. கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க. அட்லீஸ்ட் அதுல வந்து ஒரு 25 பேர்னாச்சும் வேலைக்கு போவாங்க. மீதி இருக்கிறவங்க அவங்க டெட் பாஸ் பண்ணியிருந்தா அப்படியே யூஜிடிஆர்பிக்கு கண்டினியூ பண்ணுவாங்க, இல்ல டெட் பாஸ் பண்ணலைன்னா அப்படியே பிஜிடிஆர்பிக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது வேலைக்கு போற வரைக்கும் படிக்கலாம். அதை வந்து வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரே பயிற்சி கட்டணம் தான். இதனால என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வேலைக்கு போற வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிறதுல. ஃபார் எக்ஸாம்பிள், எங்ககிட்ட வந்து யூஜிடிஆர்பிக்கு தான் விஜயபாண்டியன் ஜாயின் பண்ணாரு, கனிமொழிங்கிறவங்க ஜாயின் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் இப்ப வந்து யூஜிடிஆர்பிலையும் செலக்ட் ஆயிட்டு இப்ப தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனரா இருக்காங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பில எங்க கிட்ட படிச்சு வேலைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 10-12 பேர் பிஜிடிஆர்பில சிவிக்கு வந்து போயிருக்காங்க. ஆச்சுங்களா? ரெகுலரா படிக்கிறாங்க. இப்ப யூஜிக்கும் பிஜிக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு வித்தியாசம் இல்லைனாலும் மறுபடியும் தொடர்ந்து வந்து இருக்காங்க. இப்ப இந்த யூஜி பிஜியில செலக்ட் ஆனவங்கள கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 5-6 நாள் காலேஜ் டிஆர்பிக்கு வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பிஜியில செலக்ட் ஆனவங்க, போன இதுல யூஜியில செலக்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட 30 ல இருந்து 40 பேர், எனக்கு சரியா நம்பர் தெரியல, காலேஜ் டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாருங்க, நான் எங்களுடைய ரிசல்ட் எல்லாம் எங்களுடைய எடுத்து பாத்தீங்கன்னா, யூஜியில பாஸ் பண்ணவங்க பிஜியில பாஸ் பண்ணி வேலைக்கு போக போறாங்க, தமிழ் வளர்ச்சித்துறையில வேலைக்கு போயிட்டாங்க. பாருங்க, காலேஜ் டிஆர்பில ஏகப்பட்ட பேர், எங்க கிட்ட யூஜி பிஜி படிச்சவங்களே ஏகப்பட்ட பேர் வேலைக்கு போக போறாங்க. ரீசன் வந்து என்னன்னா, லாங் டேர்ம் பிளானிங், அதாவது லாங் டேர்ம் கோச்சிங், அதாவது தொடர்ச்சியான கற்றல். இன்னொன்னு, ஒண்ணுல விட்டா ஒண்ணுல பிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் எடுத்துக்கல, நான் பேர் சொல்ல விரும்பல, கிட்டத்தட்ட 2018 இருந்து படிச்சவங்க எல்லாம், ஏன்னா அவங்க பேர் சொல்லிட்டு ஓ இத்தனை வருஷம் இவங்க படிச்சாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால 2018 ஜாயின் பண்ணுவீங்க, 2013 படிச்சவங்க எல்லாம் இந்த பிஜிடிஆர்பில செலக்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் 45 வயசுக்கு மேல உள்ளவங்க, அபவ் 45 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க எல்லாமே போன பிஜிடிஆர்பி அதுக்கு முன்னாடி இருந்து படிச்சவங்க எல்லாமே மேக்சிமம் விட்டவங்க அடுத்ததுல பிடிச்சிடுவாங்க. அதனால நாங்க ஒரே ஃபீஸ் தான், நீங்க விருப்பப்படுற வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எங்களுடைய டார்கெட். இல்ல சார், உங்களுக்கு 3 மாசம் தான் கோர்ஸ், 6 மாசம் தான் கோர்ஸ், 1 இயர் தான் அப்படின்லாம் கிடையாது. யாரையுமே நாங்க பேரெல்லாம் எடுக்க மாட்டோம். அந்த தமிழ் இனியால் தமிழ் ரவிச்சந்திரன் அப்படின்னு தமிழ் சர்மிலான்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல பர்மனண்டா இருப்பாங்க. இன்னும் தமிழ் வளர்ச்சித்துறையில வேலைக்கு போனவங்க இன்னும் இருக்காங்க.
அவங்க போகல, அப்பப்ப வந்து கைட் பண்ணுவாங்க எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும்னு. இதுதான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. பழைய ஸ்டூடெண்ட்டு வேலை கிடைச்சோன்னா அவங்க எங்களை மறக்கிறது இல்லை, நாங்களும் எங்களை மறக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போனவங்கள எங்களுக்காக யூடியூப்லயும் வீடியோவும் போடுறாங்க. வேலைக்கு போயிட்டு ஆசிரியராக இருக்கிறவங்க எங்களுக்காக நான் கேட்டுக்கிட்டதுல பாருங்க, போன இதெல்லாம் 2-3 பேர் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலே எங்களுடைய இன்ஸ்டியூட் பத்தி உங்களுக்கு தெரிய வரும். நான் மட்டும் பண்றது இல்லை, இது வந்து கூட்டு முயற்சி தான். அதனால எங்ககிட்ட ஜாயின் பண்றவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இப்ப பாருங்க, நான் ஸ்டடி மெட்டீரியல் காட்டுறேன். சரிங்களா? இங்க வந்து பாருங்க, கரெக்டா தெரியுதான்னு. இது பாருங்க வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே சூட் ஆகும். நீங்க ஒன்ஸ் எங்ககிட்ட ஜாயின் பண்ணிட்டு ஸ்டூடெண்டா நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் கிட்டத்தட்ட 4000 பக்கத்துக்கு மேல இருக்கும். நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த மெட்டீரியல் வந்து யூஜிக்கும் சூட் ஆகும், பிஜிக்கும் சூட் ஆகும். அந்த அளவுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பேன். லாஸ்ட்ல இதுலயே டெஸ்ட் மெட்டீரியல்லாம் வரும். இன்பில்ட் வந்து அட்டாச் பண்ணி கிட்டத்தட்ட 600 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு வந்து கிட்டத்தட்ட எத்தனை பக்கம்னா 464 பக்கம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும். இதுல வந்து உங்களுக்கு வந்து பேச்சு மொழி, எழுத்து மொழி, மொழி ஆராய்ச்சியினுடைய தோற்றம், ஒளியனு, உருபனு ஃபுல்லா இருக்கு யூஜிடிஆர்பிக்கு. அதே மாதிரி பிஜிடிஆர்பியினுடைய சிலபஸ்ல படி பார்த்தீங்கன்னா புதை ஆய்வு, பண்பாட்டு பரவல், உலக செம்மொழிகள், கிளை மொழிகள் எல்லாமே இருக்கும். தேவையானது எடுத்துக்கலாம். இப்ப யூஜிடிஆர்பி படிச்சீங்கன்னா அதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனா கூட நான் பாசிட்டிவா சொல்றேன், பிஜிடிஆர்பிக்கும் படிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு சங்க இலக்கியம் கிட்டத்தட்ட 220 பக்கம். இதுல 8 தொகை 10 பாட்டு, சங்கம் அறிவிய காலம். இது மூணுமே 8 தொகை 10 பாட்டு, சங்கம் அறிவிய காலம், அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள். இந்த மூணுமே போட்டிருக்கேன். நான் எந்தெந்த புக்கில் எடுக்கிறேன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சாவே சுப்பிரமணியன் 10 பாட்டு ஆராய்ச்சி புத்தகம், இந்த மாதிரி. இது நான் மேக்சிமம் இந்த மாதிரி மூல நூல்கள் இருந்து மெட்டீரியல் போடுவோம். கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எல்லாமே இலக்கிய வேளாது. அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். கிட்டத்தட்ட 350 பக்கம் இருக்கு. இது காப்பிய இலக்கியங்கள். ஃபர்ஸ்ட் நான் காட்டினது மொழி வரலாறு, 2வது சங்க இலக்கியம், இது வந்து காப்பிய இலக்கியம். உங்களுக்கு காப்பிய இலக்கியம்லாம் 50 காப்பியம், 5 காப்பியம், உங்களுக்கு இந்த இஸ்லாமிய காப்பியம் சீராப்புராணம், கிறிஸ்துவ காப்பியம் தேம்பாவணி, லட்சணிய யாத்திரிகம், அப்புறம் பெரிய புராணம், கம்பராமாயணம். அந்த சிலபஸ் படி காப்பிய இலக்கியம் வந்து பிஜி யூஜிலாம் மோராலஸ் வந்து சேம் தான். இது ஃபுல்லுமே வந்து இதுல வந்து கவர் ஆயிடும். அடுத்தது வந்து பக்தி இலக்கியம். கிட்டத்தட்ட 340 பக்கம் இருக்கு. இதுல பக்தி இலக்கியத்துல இன்டெப்தா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு யூஜிசி ஸ்டாண்டர்ட்ல இந்த பக்தி இலக்கியம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். சைவம், வைணவம், இஸ்லாம், கிறித்துவம், சமணம், புத்தம், இது எல்லாமே இதுல வந்து இருக்கு. அடிஷனலாகவும் கொஞ்சம் நான் வந்து மெசேஜில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சித்தர் இலக்கியம் இது எல்லாமே வந்து இதுல வரும். 350 பக்கம் இருக்கு. அடுத்தது சிற்றிலக்கியம். கிட்டத்தட்ட 450 பக்கங்க. இதுல சிற்றிலக்கியங்கள் இருக்கு. கூடவே அடிஷனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பியில வந்து இலக்கண வரலாறு புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, இளங்குமரன் புக்கு, நம்ம வெள்ளைவாணர் புக்கு, தொல்காப்பியம், இதெல்லாம் சேர்த்து பதிப்பாசிரியர், உரையாசிரியர்கள், இது எல்லாமே இதுல போட்டிருப்பேன். 450 460 பக்கம். ஆக்சுவலா உரையாசிரியர்கள்னு தனியா கிடையாது.
இலக்கிய உரையாசிரியர்கள், இலக்கண உரையாசிரியர்களை சேர்த்து. ஏன்னா ஒவ்வொன்றிலுமே நீங்க சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பதிப்பாசிரியர் உரையாசிரியர் வரும். நீங்க சிலபஸ்ல பாருங்க, சங்க இலக்கியத்துல பதிப்பாசிரியர் உரையாசிரியர் வரும், சங்கம் 17 கீழ்களையும் வரும், காப்பியத்திலையும் வரும், இலக்கணத்திலையும் வரும். அதனால உரையாசிரியர்கள் டைட்டில் கொடுத்து கிட்டத்தட்ட 100-150 பக்கம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 5 மெட்டீரியல் காட்டியிருக்கிறதுனா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியம் வந்து தனியாவே இருக்கும். தொல்காப்பியம் மட்டும் உங்களுக்கு இன்டெப்தா தொல்காப்பியம் வந்து தனியாவே ஒரு புக்கு. அடுத்தது நன்னூல், யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை, புறப்பொருள் வெண்பாமாலை, நம்பி அகுப்பொருள், தண்டி அலங்காரம், மற்ற இலக்கணம் எல்லாம் ஒரே இதுல வந்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 350 பக்கம். இது இலக்கணமே வந்து உங்களுக்கு இன்டெப்தில் இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து உங்களுக்கு திறனாய்வு, ஒப்பிலக்கியம், திறனாய்வு, ஒப்பிலக்கியம், நாட்டுப்புறவியல், இதழியல், கணினி வழி தமிழ், அறிவியல் வழி தமிழ்னு இந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடியது எல்லாமே சேர்த்திருக்கேன். இக்கால இலக்கியங்கள் கொஞ்சம் ரீவேம்பிங் வந்து பண்ணதுனால இந்த இதுல இல்லை. அது இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட இதுல 5000 கொஸ்டினுக்கு மேல இந்த இது வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 560 பக்கம் இருக்கு. ஃபுல்லா கொஸ்டின் பேங்க். இது ஃபுல்லும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் தனியா உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். கிட்டத்தட்ட 9 ஸ்டடி மெட்டீரியல் 4000 பக்கம் வரும். இக்கால இலக்கியம் வந்து கொஞ்சம், இப்ப இக்கால இலக்கியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிதை, புதுக்கவிதை, சிறுகதை, புதினம், நாடகம், விருதுகள், அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பியல் இருக்குது. அதுல கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிஷனலா போட்டிருக்கோம். அதனால அந்த மெட்டீரியல் வந்து காட்டல. கிட்டத்தட்ட 10 ஸ்பைரல் பைண்டிங் 4000 இது வரைக்குமே இருக்கிறது 4000. 2 பார்சல் போட்டு மேக்சிமம் எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். இன்னொன்னு டெஸ்ட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கு. இது எல்லாமே வந்து நடத்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். ஏன்னா எவ்வளவு பேர் உங்களுடைய மெட்டீரியல் வந்து பார்க்கணும்னாங்க. அதனால நான் யூடியூப்ல எடுத்துட்டு உங்களுக்கு அட்டைன்மெண்ட் தான் காட்ட முடியும், ஃபுல்லா காட்ட முடியாது. அதே மாதிரி சேலத்துல தான் எங்களுடைய பயிற்சி நிறுவனம் வந்து அஸ்தம்பட்டி கண்ணங்குறிச்சி பக்கத்தில் இருக்கு. ஒரு மினி லைப்ரரியே வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 250 பக்கம், 250 புத்தகத்துக்கு மேல இந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி ஒரு லைப்ரரியே இருக்கு. நீங்க லோக்கல் சேலமா இருந்தீங்கன்னா எந்த டைம் வேணாலும் வந்து பார்க்கலாம். அதை நான் வந்து ஒரு வீடியோல வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் சார். சேலத்துல தான் என்னுடைய ஆபீஸ், வீடு இருக்கு. கூடிய விரைவில் லைப்ரரி சேலத்துல வந்து நீங்க எப்ப வேணாலும் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட போதும். கிட்டத்தட்ட 250 புத்தகம் உங்களுக்கு தொல்காப்பியம் படிக்கலாம், நன்னூல் எல்லாமே கடல் மாதிரி புத்தகம் இருக்கு. அது மாதிரி கூடிய விரைவில் சேலம் மாநகரில் ஒரு ஃபுல் செட்டப்போட வந்து பண்ண போறோம். நீங்க வந்து எப்ப வேணாலும் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவு புத்தகம் நீங்க உட்காந்து நிதானமா வந்து படிச்சுட்டு போலாம். வேற உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா பாருங்க 9025420905 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஃபீஸ் டீடைல்ஸ் கேளுங்க, சொல்லுவாங்க. திரும்ப சொல்றேன், ஒரே பயிற்சி கட்டணம் தான். யூஜிக்கும் பிஜிக்கும் இந்த வருஷம் புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.